நம்ம இந்தியாவோட டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் ரீசெண்டாக ரொம்ப முக்கியமான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாயை கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். அப்படி கடன் தள்ளுபடி பண்ணும் பொழுது எந்தெந்த கம்பெனி பெனிஃபிட் ஆக போகுது, எந்த கம்பெனிக்கு எவ்வளோ தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒவ்வொரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸும் கவர்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை கணக்கு காட்டணும். அதாவது இவங்களோட ரெவன்யூலேருந்து அட்ஜஸ்ட் செய்யப்பட்ட தொகையை கணக்கு காட்டணும். அந்த தொகையிலேருந்து கவர்மெண்ட்டு ஒரு டியூ கொடுப்பாங்க. அதாவது நார்மலாக நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி இந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் டியூ கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்படி டியூ கட்ட முடியாத பட்சத்தில் அந்த டியூ மேலே இன்ட்ரெஸ்ட்டும் கட்டாதனால பெனால்ட்டியும் போடுவாங்க கவர்மெண்ட்டு. இந்த கட்டாத தொகையும் டியூ பெனால்ட்டியெல்லாம் சேர்ந்து தான் கடனாக இருக்கும் இந்த கம்பெனிஸுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் கடன் இருக்குது. அந்த கடனை கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ண போகிறதா பேசியிருக்காங்க. இதோட கூட்டுத்தொகை 1,00,000 கோடி. இதில் எந்தெந்த கம்பெனிஸுக்கு எவ்வளோ தள்ளுபடி பண்ண போகிறாங்கிற டீட்டெயில்ஸுக்கு ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சார்ட்டை பார்ப்போம். இதில் முக்கியமாக தள்ளுபடியாகிற கம்பெனியில் ஒன்று வோடஃபோன் ஐடியா. இனிஷியலாக இந்த கம்பெனிக்கு 59,236 கோடி டியூ கட்ட வேண்டி இருந்துச்சு. அதில் 15,000 அவங்க கட்டிட்டாங்க. மிச்சம் 44,000 கோடி அப்ராக்சிமேட்டாக கட்ட வேண்டி இருந்துச்சு. இதில் மொத்த கடனையும் கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிவிட்டு 44,000 கோடியும் கழிச்சிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் கிட்ட இப்போ வோடஃபோன் ஐடியாவுக்கு எந்த கடனும் கிடையாது. இதே மாதிரி பாரதி ஏர்டெல் 31,280 கோடி டியூ இருந்துச்சு இவங்களுக்கு இனிஷியலாக. அதில் இவங்க கிட்டத்தட்ட 25,000 கோடியை கட்டிட்டாங்க. மிச்சம் 6,280 கோடி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மொத்த தொகையும் இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ரிலையன்ஸ் ஜியோவுக்கு கடன் கிடையாது. பிஎஸ்என்எலுக்கு 33,111 கோடி இனிஷியலாக டியூ இருந்துச்சு. அதில் இவங்க எதுவுமே பே பண்ணாதனால இப்போவும் ரிமைனிங் அவ்வளோ மொத்த காசும் இருக்குது. அந்த மொத்த அமௌண்ட்டையும் கவர்மெண்ட் இப்போ தள்ளுபடி பண்ணுறாங்க. இந்த கம்பெனிஸோட கடனோட மொத்த கூட்டுத்தொகையே 83,391 கோடி வருது. இது மேலே போட்ட இன்ட்ரெஸ்ட்டில் 50%, பெனால்ட்டி 100% தள்ளுபடி பண்ணுறாங்க. அதோட கூட்டுத்தொகையை ரவுண்ட் அப் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வருது. இந்த லிஸ்ட்டில் இல்லாத இன்னொரு கம்பெனி தான் டாடா டெலி சர்வீசஸ். அந்த கம்பெனிக்கு நிலுவையில் 14,000 கோடி கடன் இருக்குது. அதையும் ப்ரொபோசலுக்கு வச்சுருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் கிட்டேருந்து எந்த ஆக்ஷன் இல்லாதனால அதை பற்றின நியூஸ் நமக்கு இன்னும் வரல. இதில் இத்தனை கம்பெனிஸ் இருந்தாலும் இதில் ரொம்பவே பயன்படுறது வோடஃபோன் ஐடியா தான். ஏன்னா வோடஃபோன் ஐடியாவுக்கு ஆல்ரெடி 2,50,000 கோடி கடன் இருக்குது. அதில் 44,000 கோடி தள்ளுபடி பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கை கடன் தள்ளுபடி பண்ணுறது அர்த்தம். இவங்ககிட்ட இருந்து 5ல் 1 பங்கு கடன் கம்மியாகும். ஆல்ரெடி லாஸ் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். பாரதி ஏர்டெல்கிட்ட ஆல்ரெடி அவங்க மார்க்கெட் கேபிட்டலோட கம்மியாக தான் கடன் இருக்குது. இந்த கடன் தள்ளுபடி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. டாடா டெலி சர்வீசஸ் இந்த கம்பெனிக்கு 19,817 கோடி தான் கடனே இருக்குது. இதில் இவங்க கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசல் வச்சுருக்கிறது 14,000 கோடிக்கான கடன் தள்ளுபடி. இந்த கடன் தள்ளுபடி கவர்மெண்டால் அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் கிட்டத்தட்ட 80% டெப்டிலிருந்து வெளியே வரும் இந்த கம்பெனி. இது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் வோடஃபோன் ஐடியாவை காட்டிலும். இதுக்கு கவர்மெண்ட்டு மெயினாக சொல்கிற காரணமே ஏர்டெல் ஜியோ அப்படிங்கிற 2 கம்பெனிஸோட டியோபோலியை அழிக்கிறதுக்காக தான். அப்படி பண்ணும் பொழுது மிச்சம் இருக்கிற கம்பெனிஸ் இவங்களோட டெப்ட்டு கட்டுறதுக்காக இருக்கிற பணத்தை வச்சு கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், புது சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். இதனால் வோடஃபோன் ஐடியா மற்றும் டாடா டெலி சர்வீசஸ் மாதிரி ஸ்டாக்ஸு மார்க்கெட்டில் நல்ல ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் ஒரு லைக் மூலிமா உங்களோட சப்போர்ட்டையும் மோட்டிவேஷனையும் கொடுங்க. தேங்க்யூ.